பாலியல் புகாருக்கு உள்ளாகியுள்ள உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி கே கங்குலி மீது உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்குமாறு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜிக்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடிதம் எழுதியுள்ளார். அம்மாநில மனித உரிமைகள் ஆணைய தலைவர் பதவியை கே கங்குலி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தியுள்ளது. ஒடிசா, சென்னை உயர்நீதிமன்றங்களில் தலைமை நீதிபதியாக பணியாற்றி உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு பெற்ற கே கங்குலி 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு உள்ளிட்ட வழக்குகளில் முக்கிய உத்தரவுகளை வழங்கியவர். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்ற நீதிபதி பொறுப்பில் இருந்து ஓய்வு பெற்ற கங்குலி மீது பெண் வழக்கறிஞர் ஒருவர் பாலியல் புகார் தெரிவித்தார். இந்த புகார் மீது விசாரணை நடத்திய உச்சநீதிமன்ற கமிட்டி இளம் பெண்ணிடம் கே கங்குலி பாலியல் ரீதியில் தவறாக நடக்க முயன்றார் என்கிற குற்றச்சாட்டிற்கான அடிப்படை முகாந்திரங்கள் இருப்பதாக தனது அறிக்கையில் கூறியுள்ளது. இதையடுத்து கே கங்குலிக்கு எதிராக பல்வேறு தரப்பிலுமிருந்து கண்டன குரல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. மேற்கு வங்க மாநிலத்தின் மனித உரிமைகள் ஆணைய தலைவர் பதவியிலிருந்து அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் பாஜக மூத்த தலைவருமான சுஷ்மா சுவராஜ் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் நீதித்துறை மீது வைத்துள்ள நம்பிக்கையும் அதன் புனிதத்தையும் உறுதி செய்யும் வகையில் கே கங்குலி மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜிக்கு மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடிதமும் எழுதியுள்ளார். இதற்கிடையே தன் மீதான பாலியல் புகாருக்கு பதில் கொடுத்துள்ள கங்குலி தன்னிடம் பயிற்சி எடுக்க வரும் வழக்கறிஞர்களை தனது குழந்தைகளைப் போலவே நடத்தி வந்ததாக கூறினார். இதற்கு முன்பு தம் மீது இவ்வாறு புகார் எதுவும் கூறப்படவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ள அவர் தற்போதைய சூழலில் இதை தவிர வேறு எதையும் தாம் கூற விரும்பவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்.